இவர்கள் இந்த 11 ஆண்டுகளில் என்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள் ஒரு சின்ன பட்டியலை நான் வாசிச்சிடுறேன். டைம் அதிகம் எடுத்துக்க மாட்டேன். முதலா சொல்றேன், உலக அரங்கில் நான் சொல்லுகிறேன், இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டை, வட நாட்டினை முழுக்க மத தீவிரவாத சக்திகளாக மாற்றியிருக்கிறார்கள். தீவிரவாதிகளாக மாற்றி இருக்கக்கூடிய பங்களிப்பை பாசிச பாஜக செய்திருக்கிறது. வடநாட்டில் பெண்களாகட்டும் டூரிஸ்டுகளாகட்டும் வருகின்றவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் செல்ல வேண்டாம், இரவுகளில் வெளியே செல்ல வேண்டாம்னு பல்வேறு நாடுகளில் அவங்களுடைய மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு ஒரு அசிங்கம், எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி முதலீடுகளும் நான் சொல்லுகிறேன், இந்திய நாட்டிற்குள் பங்கு சந்தைக்குள் பெருமளவில் வருவது நின்று விட்டது. வெளிநாட்டு முதலீடுகள் வருவது இல்லை. இதெல்லாம் தான் அந்த டாலர் ஏறுறதுக்கான மிகப்பெரிய காரணம். ஏன்னா டாலர் வருவாய் கிடையாது, புரியுது, முதலீடுகள் வருவதில்ல. எக்ஸ்போர்ட் எவ்வளவு மாநிலங்கள் எவ்வளவு தூரம் அடிபட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் எங்க காப்பாற்றுறோம்னு சொன்னா, தென் மாநிலங்கள் கவனமாக இருந்து இவர்களுடைய பாசிச ஆட்சிக்கு எந்த விதத்திலும் அவர்களோடு இணைந்து போகாமல் ஒரு தனித்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் எக்ஸ்போர்ட் ஆகட்டும், மற்ற விதமான இவர்களுடைய மத தீவிரவாதங்கள் ஆகட்டும், இதுல இருந்தெல்லாம் ஒதுங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டுக்கு ஏதோ மதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் அல்ல. ஆட்சிக்கு வர்றது மட்டுமே ஒரு காரணமா நீங்க சொல்லிட முடியாது. நீங்க கூட்டணி ஆட்சியில தான் நீங்க வந்திருக்கீங்க, தனித்துவமா நீங்க வரல. அதை நீங்க மறந்துடக்கூடாது. சந்திரபாபு நாயுடு அண்ணன் அவர்களுடைய தயவால் தான் இன்னைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பீகார் ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பதிவுகளை நம்ம வலிமையா வச்சுக்கணும். நீங்க இன்னைக்கு பகல்காம் தாக்குதல் நடந்த பொழுது கூட 72 நாடுகளுக்கு பிரதமர் சென்றிருந்தாலுமே கூட ஒரு 5 நாடாவது இந்தியாவுக்கு துணை நிற்கிறோம்ங்கிற நிலைக்கு வரவே இல்லை, எந்த ஆதரவையும் தெரிவிக்கவில்லைங்கிறதே உலக அரங்கத்தில் இந்தியா எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறதுக்கான ஆதாரம். நான் இன்னும் ஒன்னே சொல்லி முடிச்சிடறேன். அதே சமயத்தில் இவங்க தான் வரிஞ்சு கட்டி ஒரு டீமை போட்டு எல்லா நாட்டுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு வாங்க, நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க.